மறைந்த எழுத்தாளர் பூமணியின் நினைவையும் படைப்புகளையும் போற்றும் வகையில் எழுத்தாளர்கள் ஜெயமோகன், டி. தர்மராஜ் எழுதிய சிறப்பு கட்டுரைகள் புதிய தலைமுறையின் சிந்தை இணையதளத்தில் வெளியாகியிருக்கின்றன. எழுத்தாளர் ஜெயமோகன் தனது கட்டுரையில் தமிழ் இலக்கியத்தில் முற்போக்கு கருத்தியலையும் நவீனத்துவ அழகியலையும் இணைத்த மிக முக்கியமான புள்ளி பூமணி என்று குறிப்பிடுகிறார். முற்போக்கு முகாமில் உருவான பல எழுத்தாளர்களைப் போல கட்சி நிலைப்பாடுகளையோ வரட்டு கோட்பாட்டு பற்றையோ பூமணி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஜெயமோகன் கூறுகிறார். எழுத்தாளர் டி. தர்மராஜ் தனது கட்டுரையில் பூமணி கரிசல் வட்டார எல்லையையும் கடந்து பொதுவான மானுட அனுபவத்தை எழுதியவர் என்கிறார். கீராவை போல சமூக நினைவுகளை தொகுக்காமல் கிராமத்து மனிதர்களின் அக போராட்டங்களையும் கூட்டத்தையே ஒரு கதாபாத்திரமாக மாற்றும் நுட்பத்தையும் ஆண்களுக்கு இடையிலான ஆழமான உறவு சிக்கல்களையும் தமிழில் முதலில் பேசியவர் பூமணி என்றும் அவர் மனித மனங்களை உழுத அசல் சம்சாரி என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார்.